அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விரைவில் பணியில் அமரணுன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் டைரெக்டாக கேட்ட ரிசல்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ், தியரம்ஸ், நேம்டு தியரம்ஸ் இதெல்லாம் ஒன்றா தொகுத்து ஒவ்வொரு இயருக்கும் கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2011-12 அது வரைக்கும், அது பேக்லேருந்து வரேன். 2019, 2017, 2015, 2013, 2011-12 அது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த 5 இயர்ஸ்க்கு உண்டான நான் போட்ட வீடியோஸ், டைரக்ட் டெஃபினிஷன்ஸ், தியரம், ரிசல்ட்ஸ், நேம்டு தியரம்ஸ் அது தொடர்பான ஒவ்வொரு இயர்லேயும் கேட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2005, 2006 கேட்ட டைரக்ட் கொஷின்ஸ், அதாவது ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காமல டைரெக்டாக அப்படி படிச்சிருந்தாலே போதும், ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொகுத்து 2005, 2006 கிட்டத்தட்ட ஒரு 44 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இயர் கொஷினும் பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி டைரெக்டாகவே கேட்குறது நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாமல் டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஏன்னா சிலபஸ் கவர் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் டைரெக்டாக கேட்டாகணும். அதே மாதிரி டைமும் 3 மணி நேரம் தான் இல்லையா, நிறைய ப்ராப்ளமும் கேட்ட முடியாது. ஸோ தியரம்ஸ், டெஃபினிஷன்ஸ், ரிசல்ட்ஸ், நேம்டு தியரம்ஸ் இதெல்லாம் அவங்க கேட்காம இருக்க முடியாது. சிலபஸும் கவர் பண்ணணும், 3 மணி நேரத்துக்குள்ளேயும் எக்ஸாம் முடிக்கணும். அப்படின்னா ஒரே வழி இந்த மாதிரி டைரக்ட் ரிசல்ட்ஸை ஒரு சிலது கேட்டு தான் ஆகணும், தவிர்க்கவே முடியாது, வேறு வழியும் இல்லை அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்க இப்போ 2005, 2006 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முன்னாடி நடந்தது, இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்போம் இல்லையா. 2005, 2006 நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கான நிறைய விஷயங்கள், அப்படியே ஷாக் ஆகக்கூடிய விஷயங்கள் இது உள்ளே கேட்டிருக்காங்க. நம்ம இன்னும் பேக் போகிறோம், 2004, 2005, 2003, 2004 அந்த மாதிரி பேக் போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தியரி ஃபுல்லாக டிஸ்கஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போ இந்த 2005, 2006 முன்னாடி 2019, 2017, 2015, 2013, 2011, 12 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து நான் இந்த மாதிரி வீடியோ கொடுத்தது, அதாவது ஒன்றா தொகுத்து என்ன செஞ்சோம், வீடியோவில் கொடுத்தது மட்டும் ஒரு புக்லெட்டாக போட்டோம். ஏன்னா வீடியோவில் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்றா தொகுத்து ஒரு புக்லெட்டாக போட்டாச்சு. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த 2019, 17, 15, 13, 11, 12 இந்த இயர் ஃபுல்லாக எக்ஸாமில் கேட்டது டெஃபினிஷன்ஸு, ரிசல்ட்ஸு, தியரம்ஸு, நேம்டு தியரம்ஸ். ஸோ இது ஒன்றா தொகுத்து ஒவ்வொரு இயர்தும் வீடியோ போட்டுகிட்டே வந்தேன் இல்லைங்களா. அதெல்லாம் என்ன பண்ணியாச்சு, ஒரு புக்லெட்டாக போட்டாச்சு. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக வாங்கி மொத்தமாக படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், முடிஞ்சது. சார் இதை 5 இயர்ஸ் தானே இருக்குது, 1, 2, 3, 4, 5 5 இயர்ஸ்க்கு தானே இருக்குது, மற்றதெல்லாம் எங்கே சார் அப்படின்னா அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இது உள்ளே கிளியராக நீட் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும் சரிங்களா. தைரியமாக வாங்கி படிக்கலாம். நமக்கு தேவை ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் இல்லைங்களா. ஏன்னா இது டைரக்ட் கொஸ்டின். ஸோ கரெக்ட் ஆன்சர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா வீடியோவும் பார்க்கலாம் சரிங்களா. வீடியோ உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். இதுலேயும் கரெக்டான கீ கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணதெல்லாம் இருக்காது, அப்படி கொஷின் மாதிரி இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு கொஷினும் உள்ளே இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டிஃபைன் f of x equal to 1 by x 0 less than x less than or equal to 1 then f is continuous on open 0 closed 1 இல்லைங்களா. பி ஆப்ஷன் கரெக்ட். சரி, இது பி ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும், வீடியோவும் போட்டிருக்கேன், கூடவே பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த கீ நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஒவ்வொரு இயருக்கும் பின்னாடி கீ கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மட்டும்தான் பொறுக்கி கொடுத்துருக்கேன். 5 இயர்ஸ் இதில் இருக்குது. பாருங்கள், ஒரு சில இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருக்காங்க. அதுதான் பெரிய ஷாக். இந்த மாதிரி இயர் மேலே போட்டிருப்போம். இப்போ இது எந்த இயர் கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இந்த மாதிரி இயர் இருக்கும், மேலே இயர் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்போம் ஓகேங்களா. 17, 15, 13 அப்படின்ட்டு இயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பின்னாடி கீ கொடுத்துருப்போம். ஸோ இந்த புக்லெட் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கி இமிடியேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார்,
மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும், இருக்கிற டைமில் ஷார்ட் டைமில் நிறையா ஸ்கோர் பண்ண வழி என்ன சார் அப்படின்னா இதான் வழி. உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமு, கொஞ்சம் ஸ்கோர் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னா இதை வாங்கி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிடுங்க. பல வாட்டி டெஸ்ட் எழுதியும் பார்த்துருங்க. இதோட நிறுத்திடவும் மாட்டேன், இன்னும் 5-6 வருஷத்துக்கு கொடுக்க போகிறேன். அதையும் வாங்கி பார்த்துருங்க. முதல்ல சப்ஜெக்ட் உங்கள் கைக்கு வந்துடும், அந்த சப்ஜெக்ட் ஸ்கில் உங்களுக்கு வந்துடும். அது முதல்ல நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். அப்போ இன்னும் டாப்பராக ஆகிட்டு மற்றவங்களை ஓவர்டேக் பண்ணி நான் போஸ்டிவ் வாங்குற அளவுக்கு வரணும் சார் அப்படின்னா எங்களோட வீடியோவில் போட்டிருக்க எங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க, போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அத்தனை ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளம் கூட விடாதீங்க. சரிங்களா? அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். சரிங்க சார், இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம் போட மாட்டிங்களா சார்? நிறைய பேர் நாங்கள் ப்ராப்ளம் போடுவீங்கன்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாங்க. விட மாட்டேன், மொத்த ப்ராப்ளம் கொடுக்க தான் போகிறேன். இது ரொம்ப எமர்ஜென்சின்றதுனால பட்டுன்னு கொடுத்துக்கிட்டே வரேன். சரிங்களா? இப்போ அடுத்து இயர்து பார்த்துடலாம். PGTRB 2005-2006 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட டைரக்ட் ரிசல்ட்ஸு, டெஃபினிஷன்ஸு, தியரம், நேம்டு தியரம். ஓகேவா? பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இது பாருங்கள், 4 இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் பி, எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஹேஸ் ஆர்த்தோனார்மல் செட். இதுதான் கரெக்ட். மற்றதெல்லாம் ராங்காக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தவொடனே அடிக்க தோணுது, இது தப்பே இல்லை, இது பல தடவை படித்த ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ அவங்க கரெக்ட் தானே கேட்குறாங்க. எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஹேஸ் ஆர்த்தோனார்மல் செட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அப்படியே ஷாக்காக இருக்குது, என்னப்பா இந்த கொஷின் இத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பாருங்கள், எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் y ஆஃப் a நார்ம்டு ஸ்பேஸ் x இஸ் க்ளோஸ்ட் இன் x. Every finite dimensional subspace y of a normed space x is closed in x. x என்றது normed space, y என்றது அதோட subspace, அதுவும் finite dimensional subspace. ஸோ இந்த normed space உடைய finite dimensional subspace y வந்து க்ளோஸ்டாக இருக்கும் xல. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், a cyclic group with just one generator has at least 2 elements. அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. ஓகே, a cyclic group with just, cyclic groupனா என்னன்னு தெரியும் இல்லையா? டெஃபினிஷன் படிச்சிருங்க. a cyclic group with just one generator has at least 2 elements. அடுத்தது பாருங்க, suppose a group G has an element x such that ax equal to x for every a in G, then என்ன சொல்லியிருக்காங்க? ஜின்றது ஒரு குரூப்பு, ஹஸ் அன் எலமெண்ட் எக்ஸ் சச் தட், ஒரு எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட்டை கொண்டிருக்கு. எந்த மாதிரி? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட் எக்ஸை கொண்டிருக்கு. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட் எக்ஸை கொண்டிருக்கு ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி. தென் இந்த நாளில் எது கரெக்ட் பாருங்கள்? ஜி கண்டைன்ஸ் ஒன்லி த ஐடென்டிட்டி எலமெண்ட். இந்த கண்டிஷனை எந்த ஒரு ஏ பிலாங்ஸ் டு சிக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸு வந்து ஜி வந்து எக்ஸ்ன்ற உறுப்பை கொண்டிருக்கு அப்படின்னா அப்போது அந்த எலமெண்ட் வந்து ஒன்லி ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக தான் இருக்கும். அதான் ஜி கண்டைன்ஸ் ஒன்லி த ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னா தான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும் ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஃபார் யுவர் பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் ஏஎன் the ratio test is that, இதில் எது ratio test? Option B, the series converges if limit n goes to infinity a n plus 1 divided by a n is less than 1. So option B தான் correct. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க கொடுத்துட்ருக்கேன். ரேஷியோ டெஸ்ட் சார் தெரியல நமக்கு. சார் இந்த மாதிரி மார்க் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்களாம் சார் மெட்டீரியல் அப்படின்னா வேண்டாம், நான் அந்த பின்னாடி கீ வைக்கிறேனே, அதுக்கு எதுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள்,
எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக். சரியான ரிசல்ட்டு பல வாட்டி கேட்டிருக்காங்க. எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய படிச்சிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அப்பா நிறைய ஏரியாவை நம்ம தொட்டுட்டோம், சப்ஜெக்டில் நிறைய விஷயம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். அதுக்கப்புறம் கடினமான ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை விட்டு மாங்கன்னு படித்தாதான் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்குவீங்க, எனக்கு தெரியும். ஸோ முதல்ல கான்ஃபிடென்ஸ் உருவாக்குறதுக்காக தான் இதை நான் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் மொத்தத்தையும் கொடுத்து முடிச்சிடுறேன், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், நல்லா பாருங்கள். இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். எனி 2 cyclic groups of the same order are isomorphic. எந்த 2 சைக்கிளிக் குரூப்பாக இருந்தாலும் இருக்கட்டும், அந்த 2 சைக்கிளிக் குரூப்போடைய ஆர்டர் சேமாக இருந்தால் அது ரெண்டும் ஐசோமார்ஃபிக்காக இருக்கும். ஓகே, சேம் ஆர்டர் இருக்கிற 2 சைக்கிளிக் குரூப் அது ரெண்டும் ஐசோமார்ஃபிக்காக இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த வெக்டார்ஸ் 1 0 0 0 1 0 1 1 0 and 2 1 0 in R3 ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் ஓவர் ஆர். இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக நிச்சயமாக இல்லை. ஏன் இது லீனியர்லி இண்டிபெண்ட் இல்லை? எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து லீனியர்லி டிபெண்ட். ஸோ இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அவங்க சொன்னது தவறு இல்லைங்களா? இது லீனியர்லி டிபெண்ட் ஏன் அப்படின்னு எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கிடையாது. அடுத்தது பாருங்கள், த வெக்டார்ஸ் 1 0 0 1 1 0 1 1 1 and 0 1 0 in R3 ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் ஓவர் ஆர். என்ன கொடுத்துருக்காங்க, R3யில் ஒரு 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்லியிருக்காங்க. இது லீனியர்லி இண்டிபெண்ட் கிடையாது, லீனியர்லி டிபெண்ட். ஏன் லீனியர்லி டிபெண்ட்? இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே லீனியர்லி டிபெண்ட். லீனியர்லி இண்டிபெண்ட் சொன்னது தவறு, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், T is R2 to R2 defined by T of A, B equal to A, A plus B is not a linear transformation. இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, தவறு. இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, இதை லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், இல்லை இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ லீனியர்லி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன், எப்படி செக் பண்ணலாம்? இப்போ சி ஆப்ஷன் நாட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னதுனால இதுவும் தவறு. இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு பாருங்கள், தெரியும். இது லீனியர்லி டிபெண்ட், இண்டிபெண்டன்ட் சொன்னது தவறு. இதுவும் லீனியர்லி டிபெண்ட், இண்டிபெண்டன்ட் சொன்னது தவறு. ஸோ இது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. அடுத்தது பாருங்கள், 2 3 1 0 1 2 1 1 2 in R3 ஃபார்ம் ஏ பேசிக் ஆஃப் R3 ஓவர் ஆர். இந்த 3 பாயிண்ட்ஸும் R3யில் பேசிஸை ஃபார்ம் பண்ணோம், சரிங்களா? சரி, இது 3 பாயிண்ட்டும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குமா? கண்டுபிடிங்க. இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டான்னு எப்படி செக் பண்ணலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கிற இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ராங். இது வந்து R3யில் பேசிஸை ஃபார்ம் பண்ணோம், இந்த 3 வெக்டார்ஸும். அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்? முதல்ல இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டான்னு பாருங்கள். இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக ஃபார்ம் ஏ பேசிஸாக செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இதுதான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. A finite set has no limit point. டைரெக்டாக அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியானது பட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், f is a function from R to R defined by f of x equal to 1 if x is rational, f of x equal to 0 if x is irrational, is not continuous at any point. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். செக் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, தவறு. யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லியிருக்காங்க, தவறு. நாட் கண்டினியூஸ் அட் எனி பாயிண்ட், இதுதான் கரெக்டு. கண்டினியூஸ் ஒன்லி ஆன் 0 ஓப்பன் 01 இல்லை, நாட் கண்டினியூஸ் அட் எனி பாயிண்ட்.
இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்தது பாருங்கள். இஃப் π0, π1, π2 and so on is orthonormal on I and sequence Cn is any sequence of complex number such that series modulus ck square converges, then f belongs to L to I such that f comma pi k equal to ck, k greater than or equal to 0 and norm f square equal to series k equal to 0 to x modulus ck square. This statement is according to, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுதா? ஃபேஜஸ் தேரம். ஃபேஜஸ் தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் அது. ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம், ரீஷ் ஃபிஷர் தேரம், ஃபேஜஸ் தேரம், கன்வால்யூஷன் தேரம், இந்த 4 தேரமும் நல்லா எழுதி பார்த்துங்க. இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபேஜஸ் தேரம். அப்படி ஸ்டேட்மெண்ட் சொன்னதும் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய நேம் என்னன்னு தெரியணும், அந்த தேரமோடைய நேம் என்னன்னு தெரியணும். இந்த மாதிரி நேம்டு தேரம்ஸ் நிறையா இருக்குது. அதுக்குன்னு தனி நோட் ஒன்று போட்டு மொத்தத்தையும் அடித்து நொறுக்குங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். லெட் h1 h2 be Hilbert spaces and t is a linear transformation from h1 to h2 is bounded linear operator. Then இந்த 4 ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எது சொல்லுங்கள்? இது கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4ஐயும் கொடுத்துட்டு இந்த இடத்துல தவறாக கேட்டாங்க. இந்த ஆல்ஃபா பார் எடுத்துகிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷினில் ஒன்று நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இது 3 கரெக்டாக கேட்டாங்க. இங்கே ஆல்ஃபா பார் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இன்னொரு ப்ராடக்ட் டி ஸ்டார் ஒய் கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் கமா டிஎக்ஸ். இந்த மாதிரி எழுதிக்கலாம். டைரக்ட் டெஃபினிஷன் இது அப்படியே கேட்டிருக்காங்க. டி ஸ்டார் த ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு டி. So alpha t whole star equal to alpha bar t star. Alpha is a scalar. இப்போ இதான் தவறு. இதில் என்ன தவறு, ஏன் தவறு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எப்படி இருந்திருக்கணும் ஆக்சுவலாக? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ராங்காக இருக்குது. ஓகே, இந்த டெஃபினிஷன் இருக்குது, எடுத்து பார்த்துருங்க. ஹில்பர்ட் ஸ்பேஸில் ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன் இது. அடுத்து பார்க்கலாம். ஹெயின்போரல் தியரம் ஸ்டேட்ஸ் தட். ஹெயின்போரல் தியரம் என்ன சொல்லுது? ஞாபகம் இருக்கா? எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இன் R power n இஸ் காம்பேக்ட். இதுதான் ஹெயின்போரல் தியரம். எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இன் R power n இஸ் காம்பேக்ட். R power n-ல Rn-ல எந்த ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டும் காம்பேக்டாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு காம்பேக்ட் செட்டும் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் Rn-ல. சரிங்களா? சரி, க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தால் காம்பேக்டு, காம்பேக்டாக இருந்தால் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடு. இது வந்து எங்கேயுமே ட்ரூவா சார்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஸ்பேஸ்லையுமே ட்ரூ தான் சார் அப்படின்றீங்களா, இல்லைன்றீங்களா? ஓகே, எங்கெங்கெல்லாம் இது ட்ரூ இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். மற்ற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹெயின்போரல் தியரம் கிடையாது. ஓகே, அடுத்தது பாருங்கள். The Riemann-Stieltjes integral of f with respect to a constant alpha on closed a, b is 0. எப்படி சார் இது 0ன்னு சொல்கிறீங்க? இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் சேனலில். இதுக்கு சொல்யூஷனே கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்கள். ரியல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் உள்ளே இருக்கும். எப்படி 0ன்னு நான் ப்ரூஃபே பண்ணியிருப்பேன். The Riemann-Stieltjes integral of f with respect to a constant alpha on closed a, b is equal to 0. அடுத்தது பாருங்கள். The set of all irrational numbers is uncountable. ரேஷனல் நம்பர் வந்து கவுண்டபிள், irrational நம்பர் வந்து uncountable. ஓகே, அடுத்தது பாருங்கள். which one of the following statements is not true? இதில் எது நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 பாருங்கள். the set of all real number is countable சொல்லியிருக்காங்க. the set of all real number is uncountable. கவுண்டபிள் சொன்னது தவறு. இதில் எது வந்து நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. which one of the following statement is not true? ரியல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிளுங்க, கவுண்டபிள் கிடையாது. ஸோ இதுதான் தவறு. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் சப்ஜெக்ட் நிறைய தெரிய வரும், உள்ளே படித்து பாருங்கள். எத்தனை பேர் வந்து சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நான் கேட்குற கொஷினுக்கெலாம் சரியா? அதுக்கெலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த கதை. நிறைய தெரிய வந்துடும் உங்களுக்கு. தேடுங்க நான் சொல்கிறத. சிலர்லாம் அப்படி கேட்டு தான் ஆன்சர் பண்ணுறாங்க. சும்மா சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க. உண்மையாகவே அருமையாக இருக்குது அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனோ எல்லாமே. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிக்கிறேன். நிறைய ஸ்கோர் பண்ணணுன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நல்லா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது பாருங்கள். A linear programming problem contains m constraints and n variables. M is less than or equal to n. The number of basic solution is NCM. ஏன் MCN சொல்லக்கூடாது? சொன்னால் என்ன ஆகும்? எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து NCM தான். A linear programming problem contains m constraints. m constraints இருக்குது. ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமுக்கு எத்தனை கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது? m கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. எத்தனை வேரியபிள்ஸ் கொண்டிருக்கு? n வேரியபிள்ஸ் கொண்டிருக்கு. இங்கே வந்து m இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n. நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து வேரியபிள்ஸை விட கம்மியாகவும் ஈக்குவலாகவும் இருக்குது. அப்படி இருந்தால் த நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ், த நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து NCM பேசிக் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஏன் MCN பேசிக் சொல்யூஷன்ஸ் இருக்காதா? எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டு தான் நமக்கு குழப்பமாகும். இதுதான் ஈஸியாக சொல்யூஷன் நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அடிக்க வரும். இதை வந்து மாற்றி மாற்றி நம்ம பண்ணிடுவோம். ஆனால் இதை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம். Let π0, π1, π2 and so on be a orthonormal on I and f belongs to L to I, and if f of x is series n equal to 0 to infinity Cn pi n of x, series modulus Cn square converges, then series n equal to 0 to infinity modulus Cn square is less than or equal to norm f square is called as Bessel's inequality. இல்லை, இது வந்து Bessel's inequality, the Holder's inequality, Minkowski's inequality, Cauchy inequality, Bessel's inequality, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நல்லா படித்து வச்சுக்கோங்க. பல வாட்டி எழுதி பழகிக்குங்க. இது எல்லா இன்இக்வாலிட்டியும் எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் பர்ஃபெக்டாக கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதில் எது ஃபால்ஸ்ன்னு நீங்கள் சொல்லணும். இந்த நாளில் ஆப்ஷன் டி தான் ராங் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஒய் இஸ் நாட் கம்ப்ளீட் ஒய் இஸ் க்ளோஸ்ட் இன் ஹெச், இதுதான் வந்து ராங். ஓகே, மற்ற எல்லாமே ட்ரூவாக இருக்குது. இதில் பாருங்கள். இஃப் ஒய் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் ஒய் இஸ் கம்ப்ளீட். இஃப் ஒய் இஸ் கம்ப்ளீட் ஒய் இஸ் க்ளோஸ்ட் இன் ஹெச். இஃப் ஹெச் இஸ் செப்பரபிள் ஒய் இஸ் செப்பரபிள். இது மூணுமே கரெக்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. இது பாருங்களேன். இஃப் ஒய் இஸ் நாட் கம்ப்ளீட் ஒய் இஸ் க்ளோஸ்ட் இன் ஹெச் தவறு. ஒய் கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் ஒய் வந்து க்ளோஸ்ட் இன் ஹெச்சாக இருக்கும். ஓகே, ஸோ இது ராங். ஆப்ஷன் டி வந்து ராங். அடுத்து பாருங்கள். இது 1-2 வாட்டி இல்லைங்க, பல வாட்டி இதே திருப்பி திருப்பி கேட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட. பாருங்கள். த கண்டிஷன் ஆஃப் இன்டெக்ரபிலிட்டி ஆஃப் த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் pdx ப்ளஸ் qdy ப்ளஸ் rdz ஈக்குவல் 0 இஸ். இந்த 4 எது கரெக்டு? கண்டிஷன் ஆஃப் இன்டெக்ரபிலிட்டி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இல்லையா? இதை மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா? என்ன ஷார்ட்கட் அது? கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான ஷார்ட்கட் இருக்குது. மறந்துட்டோம் அப்படின்னா அதை போட்டு பார்த்து கூட சரியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து the condition of integrability of the total differential equation pdx plus qdy plus rdz equal 0 is p into dou q by dou z minus dou r by dou y plus q into dou r by dou x minus dou p by dou z plus r into dou p by dou y minus dou q by dou x equal to 0. இதான் வந்து condition of integrability of the total differential equation pdx plus qdy plus rdz. ஓகே, இது ஈஸி ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி இருக்குது இல்லைங்களா? அது என்ன வழி? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, the necessary and sufficient condition that a curve C to be a plane curve is that. The necessary and sufficient condition that a curve C be a plane curve is that. இது இந்த C வந்து plane curve இருக்க necessary and sufficient condition என்ன? இந்த 4ல் என்ன கரெக்ட் பாருங்கள்.
ஆப்ஷன் பி தான் கரெக்ட். டார்ஷன் வந்து 0வாக இருக்கணும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் சி, அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் சி. ஓகே, இதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தட் எ கர்வ் சி பி எ பிளேன் கர்வ். டார்ஷன் வந்து 0வாக இருக்கணும், அதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். அடுத்தது பாருங்கள், the plane determined by the tangent and binormal at a point P on a space curve is இதில் இது கரெக்ட். ரெக்டிஃபையிங் பிளேன், ரெக்டிஃபையிங் பிளேன்ன்றது தான் கரெக்ட். சரி, ஆஸ்குலேட்டிங் பிளேன், டேஞ்சன்ட் பிளேன், நார்மல் பிளேன், இதெல்லாம் என்ன டெஃபினிஷன் இதுக்கெலாம் தெரியுமா? படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் இருக்குது டெஃபினிஷன். இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அது முதல்ல வாங்கினீங்கன்னா தான் இது ஃபுல்லாக படிக்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். சரிங்களா? இதில் பாருங்கள், the plane determined by the tangent and binormal at a point P on a space curve is rectifying plane. ரெக்டிஃபையிங் பிளேன் தான் அது. ஓகேங்களா? ஆஸ்குலேட்டிங் பிளேன் என்ன, டேஞ்சன்ட் பிளேன் என்ன, நார்மல் பிளேன் என்ன, எல்லாம் கமெண்ட் பண்ண பார்க்கலாம். எத்தனை பேருக்கு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். ரெஃபர் பண்ணாமலே கரெக்டாக டக்குன்னு சொல்லணும். சந்தேகம் இருந்தால் நீங்கள் இப்போ புக் எடுத்து பாருங்கள். புக் எடுத்து பார்க்காமலே சொல்ல முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபார் த MM1 queuing மாடல் த வேரியன்ஸ் ஆஃப் க்யூ லென்த் இஸ் ரோ டிவைடட் பை 1 - ரோ ஹோல் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ. இதை வச்சு பல வாட்டி ப்ராப்ளம் வேறு கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகுது இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ரோவுக்கு என்ன பேர் சொல்ல முடியுமா? கமெண்ட் பண்ணுங்கள். ரோன்றது லாம்டா பை மியூ. இதோட நேம் என்ன? ரோ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். இந்த ஃபாலோவிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோட்ஸ் விச் இஸ் நாட் யூஸ்டு இன் தி நெட்வொர்க் அனாலிசிஸ் CPM. இந்த நாளில் எது வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ் CPMல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்? இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம், டிபெண்டன்ட் ஃப்ளோட் இது யூஸ் பண்ண மாட்டோம், டோட்டல் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரீ ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்டன்ட் ஃப்ளோட் தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம். எதில்? நெட்வொர்க் அனாலிசிஸ் CPMல. இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா என்ன, டோட்டல் ஃப்ளோட்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன, இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ எதையும் விடாதீங்க, படிச்சிருங்க. அடுத்து பாருங்கள், இது யூஸ் பண்ணி ப்ராப்ளமே போட்டிருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அடுத்து பாருங்கள். இன் எ PERT நெட்வொர்க் அனாலிசிஸ் த எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி T இஸ், T என்ன எக்ஸ்பெக்டட் டைம்? TE = TO + 4TM + TP / 6. இதில் எது கரெக்டு? ஆப்ஷன் சி. இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமாக வந்து வீடியோ போட்டிருக்கோம், எடுத்து பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த TOன்றது ஆப்டிமிஸ்டிக் டைம், TPன்றது பெசிமிஸ்டிக் டைம், Mன்றது மோஸ்ட் லைக்லி டைம், TEன்றது எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண முடியும். ப்ராப்ளமில் கொடுப்பாங்க, 3 இதுவும் கொடுத்துட்டு 4வது ஒன்று கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இஃப் த நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் இன் சம் டைம் இன்டர்வல் follow a Poisson distribution, the time interval between successive arrivals follows exponential distribution. Option D தான் கரெக்ட். ப்ராப்ளமாக கேட்பாங்க, இதை கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கும்போது அடிக்க தோணுது. ஏன்னா பல வாட்டி நம்ம யூஸ் பண்ண வேர்ட்ஸும் மீனிங் இதெல்லாம் ப்ராப்ளமில் இல்லைங்களா? இஃப் த நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் இன் சம் டைம் இன்டர்வல் ஃபாலோ எ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், த டைம் இன்டர்வல் பிட்வீன் சக்ஸசிவ் அரைவல்ஸ் ஃபாலோஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ரைட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பாருங்கள். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் W = f of z defined on a domain D is said to be conformal if f of z is analytic in D and f dash of z has no zeros there. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இருக்குது. ஓகே, f of z வந்து அனாலிட்டிக் இன் டியாக இருக்கும், டெரிவேட்டிவ் வந்து has no zeros there. இதில் வந்து பார்த்தீங்கன்னா f of z is analytic in D and f dash of z has zeros there. ஜீரோஸ் கொண்டிருக்கும் அதில் அப்படின்றாங்க. இது தவறு, ஜீரோஸ் கொண்டிருக்காது டெரிவேட்டிவ்.
இது வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட் அனலிட்டிக் இன் டின்னு சொல்லிட்டாங்க. அனலிட்டிக் இன் டியாக இருக்கும். நாட் அனலிட்டிக் இன் டின்னு சொன்னது தவறு. எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட் அனலிட்டிக் இன் டி ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் அனலிட்டிக்ன்றதுனால இது 2 ஆப்ஷனும் ஃபால்ஸ், எடுத்துக்கூடாது. இது வந்து அனலிட்டிக்னு சொல்லிட்டாங்க. எஃப் டேஸ் ஆஃப் இசட் அஸ் ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எதில்? டியில். தவறு. ஜீரோஸ் வந்து டெரிவேட்டிவ் கொண்டு இருக்காது டியில். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் அண்ட் நாட் எ கான்ஸ்டன்ட் இன் த இன்டீரியர் ஆஃப் எ க்ளோஸ்டு பவுண்டட் ரீஜியன் ஆர், then A, modulus f of z has no maximum value on the boundary of R. அடுத்து பாருங்க, modulus of f of z has maximum value on the boundary of R and never in the interior of R. அடுத்து பாருங்க, modulus f of z has maximum value only in the interior of R and never in the boundary of R. Modulus f of z has no maximum value either on the boundary and in interior of R. இந்த தியரம் நல்லா படிக்கும்போது தெரியுதுல்ல, ஒரு நேம்டு தியரம். அது போன தடவை இது வந்திருந்தது, நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்க. இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? முதல்ல இதோடைய நேம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி, மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் ஹஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆன் த பவுண்ட்ரி ஆஃப் ஆர் அண்ட் நெவர் இன் த இன்டீரியர் ஆஃப் ஆர். இதுதான் கரெக்ட். பவுண்ட்ரியில் மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணோம் மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட். சரிங்களா? இதோடைய நேம் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன தியரம்னு. ரொம்ப முக்கியமானது. இதை திரும்ப திரும்ப போன கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட்டேன், அதுலேயும் பாருங்கள், இந்த கேள்வி கேட்டிருப்பேன். திருப்பி இதில் கேட்டிருக்காங்க. ஓகே, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் அண்ட் நாட் எ கான்ஸ்டன்ட் இன் த இன்டீரியர் ஆஃப் எ க்ளோஸ்டு பவுண்டட் ரீஜன் ஆர், தென் மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் ஹஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆன் த பவுண்ட்ரி ஆஃப் ஆர் அண்ட் நெவர் இந்த இன்டீரியர் ஆஃப் ஆர். இன்டீரியரில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணாது, பவுண்ட்ரியில் மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்குது. த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் mdx + ndy = 0 இஸ் அன் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் இஃப், இதில் எது கரெக்டு? ∂m/∂y - ∂n/∂x = 0. இதுதான் கரெக்டு. சில நேரங்களில் ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இதை பல வாட்டி கேட்டிருக்காங்க. ∂m/∂y = ∂n/∂x அப்படின்னு கேட்பாங்க, அல்லது இப்படியும் கேட்பாங்க, ∂m/∂y - ∂n/∂x = 0. எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்தது பாருங்கள், இஃப் ஆர் இஸ் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், த ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் ஆப்ஷன் பி ஆர் sigma y by sigma x. Okay, if R is correlation coefficient of the random variable x and y, the regression coefficient of y on x is R into sigma y by sigma x. R என்றது correlation coefficient, y ஓட standard deviation வந்து sigma y, x ஓட standard deviation வந்து sigma x. ஓகே, இதான் வந்து the regression coefficient of y on x. ஓகே, அது the regression coefficient of x on y என்ன? இந்த 4 எந்த ஆப்ஷன் அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த 4 தான் இருக்காது. ஓகே, the regression coefficient of x on y என்னன்னு சொல்லுங்கள். நான் y on xக்கு சொல்லிட்டேன், r into sigma y by sigma x. ஓகே, regression coefficient. அடுத்தது பாருங்கள், the standard error of mean of a random sample size n forms a population with variance sigma square is sigma by root n. இது பல வாட்டி கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம்லையும் கேட்டிருக்காங்க. இது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கோம்ல. த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ஆஃப் எ ரேண்டம் சாம்பிள் சைஸ் n ஃபார்ம் எ பாப்புலேஷன் வித் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் இஸ் சிக்மா பை ரூட் n. அடுத்தது பாருங்கள், ஃபார் எ சை ஸ்கொயர் டெஸ்ட் இன் எ ஆர் கிராஸ் கான்டிஜென்சி டேபிள் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டேக்கன் இஸ் r-1 into s-1. சை ஸ்கொயர் டெஸ்ட்டில் ஆர் கிராஸ் எஸ் கான்டிஜென்சி டேபிளில் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் r-1 into s-1. ரிப்பீட்டட் கேள்வி அது, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஃபார் எ டி டெஸ்ட் த 99% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் மீன் இஸ், இந்த 4 இது கரெக்டாக சொல்லுங்கள். இங்கே ப்ராக்கெட்டில் வித் சாம்பிள் சைஸ் n அண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ்.
சாம்பிள் சைஸ் n கொடுத்துருக்காங்க. 99% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் மீன் இஸ் ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்ட். எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் டி சஃபிக்ஸில் 0.01 இன்ட்டு எஸ் டிவைடட் பை √10 ஃபார் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது ரிப்பீட்டடாக வந்த கொஷினுங்க, படிச்சுக்கங்க. எக்ஸ் பார் டி டெஸ்ட்டில் 99% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் மீன் வித் சாம்பிள் சைஸ் n என்ன அப்படின்னா எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் டி 0.01 இன்ட்டு எஸ் பை √10 கமா ஃபார் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்தது பாருங்கள். த மெக்லாரின் சீரீஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் e பவர் z இஸ் e பவர் z மெக்லாரின் சீரீஸ் போட தெரியும்ல, இது 12th புக்கில் இருக்குப்பா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சீரீஸ் n equal to 0 to infinity z power n divided by n factorial. மெக்லாரின் சீரீஸ் ஃபார்முலா தெரியுமா? அது படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் a function f of z is continuous in a domain D and if interval over C f of z dz equal to 0 for every closed contour C in D, then f of z is analytic throughout D. This is according to, இது என்ன பாருங்கள், f of z வந்து கண்டினியூஸாக இருக்கான் இன் டியில், கூடவே இன்டர்வல் ஓவர் C f of z dz equal to 0 அப்படின்னா தென் f of z is analyticன்னு சொல்லுது. இது என்ன தீரம்? மொரேராஸ் தீரம் இல்லை, இது வந்து காட்சி தீரம் கிடையாதா? ஏன் கிடையாது? மொரேராஸ் தீரம் தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, f of z வந்து கண்டினியூஸாக இருக்குது, கூடவே இன்டர்வல் ஓவர் C f of z dz equal to 0 இருக்குது. தென் அதனால் f of z வந்து அனலிட்டிக்காக இருக்குது. இது வந்து மொரேராஸ் தீரம். இது ஏன் வந்து காட்சி தீரம் கிடையாது? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரி, காட்சி தீரத்துக்கும் மொரேரா தீரத்துக்கும் என்ன சம்மந்தம்? எதனா ரிலேஷன் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. லியோலிஸ் தீரம், ஃபண்டமெண்டல் தீரம் ஆஃப் அல்ஜிப்ரா, காட்சி தீரம், மொரேராஸ் தீரம், இதெல்லாம் எழுதி பாருங்கள் பல வாட்டி. எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் இது ஃபுல்லாக ஓனுக்கும் கொடுத்துருக்கோம், தயவுசெய்து வாங்கி படிங்க. ஸ்டடி மெட்டீரியல்னால் ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் நிறைய பேர் வந்து கிடைக்குதுன்னே தெரியாமல் இருக்காங்க. ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட கிடைக்கும் மொத்தமாக. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் 9384686847 நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபுல் செட்டும் போட்டு அப்படியே அனுப்பி விடுவாங்க. ஒன்று கூட மிஸ் ஆகிருக்காது. இப்போ நடத்துகிறது, இதுக்கு முன்னாடி போட்ட டீட்டெயில்டு 22 புக்லெட் வந்து யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலு, 12 புக்லெட்டு யூனிட் வைஸ் கொஷின் பேங்க்கு, 4 years டீட்டெயில்டு சொல்யூஷனு, இந்த மாதிரி டைரக்ட் டெஃபினிஷன், தியரம், ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெஃபினிஷன்ஸ் கேட்டது மட்டும், ரிசல்ட்ஸ், தியரம்ஸ், நேம்டு தியரம்ஸ் இந்த 5 வருஷத்துக்கு கேட்டது. சரிங்களா சார்? மொத்த இயர்க்கும் வேணும் சார். இது வந்து புக்லெட் 1 இந்த 5 இயர்க்கும் கேட்டது. சரிங்களா? இதுக்கப்புறம் பேக்கில் என்ன போகிறோம் அதெல்லாம் வந்து மொத்தத்துக்கு புக்லெட் 2 அப்படின்னு போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் கேட்கும்போது என்னென்னு கேட்கணுன்னா, சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸில் கேட்ட டெஃபினிஷன்ஸ், ரிசல்ட்ஸ், தியரம்ஸ், நேம்டு தியரம்ஸ் லிஸ்ட்டு போட்டு அந்த புக்லெட் ஒன்று போட்டிருக்கீங்களா, அது வேணும் சார் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எதுன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகி வேறு ஏதாவது அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? கரெக்டாக கேளுங்க. அடுத்தது பாருங்கள். த மேப்பிங் W equal to 1/z transforms circles and lines into circles and lines தான். இந்த W equal to 1/z இருக்குல்ல, அது circles and லைன்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than or equal to 1 has at least 1 0. எந்த ஒரு பாலினாமியலும் இருக்கட்டும், டிகிரி n greater than or equal to 1 இருந்தால் has at least 1 0, அட்லீஸ்ட் ஒரு 0வாவது அது கொண்டு இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிம்மெட்ரிக்கல். சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிம்மெட்ரிக்கலாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் எ லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஃப் n goes to infinity and neither p nor q is small. இதுதான் கரெக்ட். ஓகே, எப்போ வந்து, அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ
n goes to இன்ஃபினிட்டியாக இருக்கணும். கூடவே நெய்தர் p நார் q is ஸ்மாலாக இருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இஃப் ஒன் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி தென் த அதர் மஸ்ட் பி less than unity. ஓகே பாருங்கள், இஃப் ஒன் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி, ஒரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தென் யூனிட்டியாக இருந்தால் இன்னொன்று வந்து கண்டிப்பாக லெஸ் தென் யூனிட்டியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், இஃப் எக்ஸ் இஸ் நார்மல் வேரியேட் வித் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of x equal to 1/√2 pi sigma into e power minus x minus u whole square divided by 2 sigma square minus infinity less than x less than infinity, then the median is mu. நார்மல் வேரியேட் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப் கொடுத்துட்டு அதனுடைய மீடியன் என்னன்னு டேரெக்டாக ஃபார்முலா கொண்டு வந்து கேட்டிருக்காங்க மியூ. சரிங்களா, சரி, இது வந்து நார்மல் வேரியேட்டோட மீடியனு. ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட மீடியன் தெரியுமா? கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போது நார்மல் வேரியேட்டோடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பிடிஎஃப் கொடுத்துட்டு மீடியன் கேட்டதும் டக்குன்னு ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான் மியூன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னு ஒன்று இருக்குது, அதோடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருங்க. இப்போ அதோடைய மீடியன் என்ன? இந்த 4ல் ஒன்று தான். இதுதான் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோடைய மீடியன் என்ன? அதான் என்னோடய கொஷின். ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் மியூ. அடுத்தது பாருங்கள், the critical ratio of the t-test for testing the significance of an observed sample correlation coefficient R is with the sample size n. Option A, R into root of n minus 2 divided by root of 1 minus R square for n minus 2 degrees of freedom. இதுதான் கரெக்ட், மற்றதெல்லாம் ராங்காக இருக்குது. பாருங்களேன், மற்றதெல்லாம் ராங்காக இருக்குது. டைரக்ட் ஃபார்முலா கொண்டு வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. The critical ratio of the t-test for testing the significance of an observed sample correlation coefficient R is R into root of n minus 2 divided by root of 1 minus R square for n minus 2 degrees of freedom. Okay, அடுத்தது பாருங்க, the probability density function of a gamma distribution with lambda greater than 0 is, பாருங்க PDF என்னன்னு சொல்லுங்க, gamma distribution function ஓட PDF. Option C, e power minus x into x power lambda minus 1 divided by gamma of lambda. Okay, 0 less than x less than infinity. இதான் வந்து பிடிஎஃப் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் பிடிஎஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். இதே போல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷன், இது பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், இதான் வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய பிடிஎஃப், அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் லேம்டா மைனஸ் 1 டிவைடட் பை காமா ஆஃப் எக்ஸ் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. சரிங்களா, பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி பார்த்துக்குங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து பிடிஎஃப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பாருங்கள், let f be strictly increasing on a set S in R, then f dash exists and is strictly increasing on f of S. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டைரெக்டாக கேட்ட ஒரு சில இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்றா தொகுத்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். இந்த புக்லெட் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க சார் எங்களுக்கு அப்படின்னா அது 2வது புக்லெட்டில் வரும். சரிங்களா, இப்போதைக்கு அதை புக் பண்ணிட்டோம். ஒரு 5 years மட்டும் முன்னாடி கொடுத்தோம்ல, அந்த வீடியோஸை கொடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா தொகுத்து அடுத்த வாரம் புக் கொடுத்துட்றேன். ஏன்னா இருக்கிற இன்னும் மொத்த இயர்தும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு புக்லெட்டாக பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா, இது ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன், எதுக்கு, என்ன ஆச்சு, ஏன் அப்படின்ட்டு ஒன்றும் காரணக்கட்டாவோடு படிங்க. ஜஸ்ட்டு மனப்படம் பண்ணி போகக்கூடாது. சரிங்களா, இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். சார் இந்த கொஷின் வந்து தவறு, இதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா நானும் கேர்லெஸ்ஸாக சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா, சொன்னீங்கன்னா நம்ம திருத்திக்கலாம்.
ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பாக்ஸ் பாருங்கள், எங்கே தவறு நடந்திருக்கு, அப்படி தவறு நடந்தால் அது கரெக்டானது என்னன்ட்டு கமெண்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின், அதனால் டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து தயவுசெய்து இதை நல்லா படிச்சிருங்க. ரெக்டிஃபைங் பிளேன் என்ன, ஆக்சிலேட்டிங் பிளேன் என்ன, டேஞ்சன்ட் பிளேன் என்ன, நார்மல் பிளேன் என்ன, இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை தரவாக படிச்சிருங்க. எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் தயவுசெய்து வாங்கி பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கொஷின் கண்டிப்பாக ஒன்று மாற்றி கேட்டு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டு, ப்ரீ ஃப்ளோட்டு, டோட்டல் ஃப்ளோட்டு இதெல்லாம் வந்து நல்லா படிச்சிக்கங்க சிபிஎம்மில். ஓகே, டிபெண்டன்ட் ஃப்ளோட் வந்து சிபிஎம்மில் வராது. அவங்க வராது எதுன்னு தான் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? இது தெரியுதுங்களா? பெர்ட்டில் வந்து இந்த டிஓடிஎம் டிபிக்கு இந்த 4க்குள்ள ரிலேஷன் இதுதான், கரெக்ட் ஃபார்முலா தான். மற்றதெல்லாம் மாற்றி குழப்பி கொடுத்துருக்காங்க. ஓகே, அரைவல் ஃபாலோஸ் பாஸ்டன் டிஸ்ட்ரிபியூஷன், சர்வீஸ் டைம் ஃபாலோஸ் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து நல்லா தெரிஞ்சது தான், அதனால தான் பட்டுன்னு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டேன். ஓகேங்களா? இதோட நேம்டு தியரம், இது ஒரு நேம்டு தியரம். அந்த நேம் என்னன்னு கேட்டிருக்கேன். அந்த மாடுலஸ் எஃப் ஆஃப் இஸ் மேக்ஸிமம் ஒன்லி ஆன் த பவுண்ட்ரி, நாட் இன் த இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஆர். பவுண்ட்ரியில் தான் மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணோம். இது 2 ஃபார்ம்லாம் இம்பார்ட்டண்ட்டுங்க. திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுவும் பல வாட்டி கேட்டிருக்காங்க. இது வந்து நான் கேட்டிருக்கேன். இதோடைய நேம்டு தியரம் இது வந்து மொரேராஸ் தியரம் இல்லைங்களா? இது வந்து ஏன் வந்து காட்சி தியரம் கிடையாது? அப்போ காட்சி தியரத்துக்கும் மொரேராஸ் தியரத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. 18 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் லிஸ்ட்டில் காமிச்சேன் இல்லைங்களா? அத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து பிடிஎஃப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 1/σ√2π. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மாவுக்கு ரூட் கிடையாது. சிக்மா முன்னாடி போட்டுருங்க. 1/σ√2π e⁻⁻x - σ the whole square. அவங்க என்ன பண்ணி ஸ்கொயரை கொடுத்து நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு தனித்தனியாக கொடுத்து எழுதியிருக்காங்க இல்லைங்களா? இது வந்து இதோட மீடியன் வந்து மியூன்னு எங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னு ஒன்று இருக்குது, அதோட மியூ என்ன, இந்த 4ல் 1 என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு சிலர் என்ன கேட்டாங்கன்னா, சார் இந்த பிடிஎஃப் வந்து எங்களுக்கு லிங்க்லேயே வச்சுருவோம், நாங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பெரிய ஒரு புக்லெட் இல்லைங்களா? இது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த லிங்க்கில் வச்சிட முடியும். என்னென்னா நாங்கள் ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நாங்கள் கொடுக்குறோம். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த இதுக்காக. இது எழுதுறது ஒருத்தர், இதை டைப் பண்ணுறது ஒருத்தர், கொஷின் பேப்பர்லாம் டைப்பிங்க்கு ஒருத்தர், ஸ்டடி மெட்டீரியல் எழுதுறதுக்கு ஒருத்தர், ஸோ இதெல்லாம் தேடி ஒன்றா தொகுத்து கொடுக்குறது ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. இப்போ வீடியோ கொடுக்குறது இந்த மாதிரி, அப்போ ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. ஸோ ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் நாங்கள் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? அட்லீஸ்ட் எங்கள் ஸ்டடி மெட்டீரியலாவது நீங்கள் வாங்கி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் தயவுசெய்து இதை வந்து லிங்க்கில் பிடிஎஃபாக எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா இது நிறைய விஷயம் இதில் அடங்கியிருக்கு. ஒன்றா தொகுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதுல நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் உங்களால் முடிஞ்சது, இது தனிப்பட்ட ஒரு நபர் செய்கிற விஷயம் இல்லை இது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி படித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எப்படியாவது உங்களுக்கு எவ்வளோ கம்மி காஸ்ட்டில் கொடுக்க முடியுமோ கொடுக்க நான் சொல்கிறேன். உங்களுடைய ஆதரவு தயவுசெய்து தெரிவிச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி சின்ன செய்கிற நீங்கள் ஹெல்ப் தான் வந்து எங்களுக்கு வந்து செம்ம ஸ்போர்ட்டிவாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த புக்லெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஸ்பீட் போஸ்ட் பண்ணி விடுவாங்க. அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட டெஃபினிஷன், ரிசல்ட்ஸ், தியரம், நேம்டு தியரம்ஸ் மட்டும் கிடையாது. எங்களோட ஃபுல் செட்டப் ஸ்டடி மெட்டீரியல் இது தானாகவே வந்துடும். ஸோ ஃபுல் செட்டப் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஒரு சிலர் என்னன்றாங்க, சார் இன்னும் 10 நாள் தான் இருக்குது எக்ஸாமு, நான் வந்து ஏன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன், அதுக்கு போய் இந்த 10 நாள் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணுமா அப்படின்றாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் உடனே கால்ஃபர் பண்ண போகிறேன், அடுத்த எக்ஸாம்லையாவது நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஜிடிஆர்பிக்கு முதல்ல செம வேகன்ட் இருக்குங்க, அது தெரிஞ்சுங்க. முதல்ல அடுத்தடுத்து எக்ஸாம் வச்சே ஆகணும். அவங்க ஒரு 2-3 எக்ஸாமாவது அடுத்தடுத்து வச்சு ரெடியாக அவங்க லிஸ்ட்டு கொடுத்தாகணும், தேர்வாரியம் கொடுத்தாகணும்.
அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாமுக்காவது நம்ம ரெடி ஆகணுமா இல்லையா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நல்ல ஸ்கோர் பண்ணி 1-2 மார்க் போனவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கலெக்ஷன்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேங்க. ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வாங்கி படிங்க. நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்கினவங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்க நம்பி நிச்சயமாக நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வாங்குவாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும். எங்களை இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் நல்ல நல்ல வீடியோஸை ஃப்ரீயாகவே யூடியூப்பில் கொடுப்போம். ஸோ எங்களோட ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எங்களை வந்து என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் கொடுக்குற இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சிங்கன்னா செம சப்போர்ட்டிவாக இருக்கும். நிச்சயம் உங்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருப்போம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.